ஒரு முறை என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பது கீழாயோ. ஒரு முறை என்ற சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நான் பாடியிருக்கேன். யாத்திக்கு அப்புறம் சென்டிமெண்ட்டாக என்னை வந்து ப்ரொடியூசர் பாட சொன்னார். ஏன்னா கம்போசிங் ட்ராக் நான் பாடினேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேவ் யூஸ்ட் மை வாய்ஸ். தாமரை எழுதியிருக்காங்க சாங்கு. அண்ட் ஆல்ரெடி டீசர் வந்து பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் எப்போ ரிலீஸ்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இன்னும் 5 ட்ராக்ஸ் இருக்குது. இன்னும் ஆடியோ ரிலீஸ் அந்த 5 ட்ராக் பண்ணல. இன்றைக்கி சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் செம்ம ஆல்பமு. மிச்சம் 5 பாடல்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ரீமிக்ஸ் வேறு இருக்குது. ஒரு முறை சாங்கே ரீமிக்ஸ் வந்து போனஸாக வரும் அடுத்த சிடியில். ஸோ இந்த சிடி வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் திரு எல்ரெட் குமார் அவருடைய தயாரிப்பு, அவரே தான் இயக்குனர். திரு ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையமைப்பில் நான் 6 பாடல்கள் எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு பாடல் கூட இருக்குதுன்னு என்னை பயமுறுத்தியிருக்காங்க. அதுவும் விரைவில் வரும். இந்த ஒரு பாடல் இப்போ வெளியிடுறாங்க. ஒரே ஒரு பாடல் மாத்திரம் முதல்ல வெளியிடுவோம், ஒரு புதுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடலை பற்றி தான் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இது தனியாக வச்சு கடைசியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க இல்லை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பாடல் ரொம்ப ஒரு சிறப்பான பாடல். இதை ஜீவியே பாடியிருக்காரு. ஒரு முறை என் விழிகளை பாராயோன்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் கேட்டு பாருங்கள். மீதி 6 பாடல்கள் இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கு குறுந்தகடாக கையில் கிடைக்கும். ஒரு முறை என் விழிகளை பாராயோ.